Taste the Daily. சென்னை வியாசர்பாடியில் குறுஞ்செய்தி மூலம் தலைமை காவலரின் வங்கிக் கணக்கிலிருந்து 1,22,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வியாசர்பாடி போக்குவரத்து காவல் நிலைய தலைமை காவலரான சுரேஷ்குமாரின் செல்போனுக்கு ஈ-செலான் என்னும் வகையில் குறுஞ்செய்தி வந்ததாகவும் அதனை திறந்தவுடன் அவரின் வங்கிக் கணக்கிலிருந்து 1,22,000 ரூபாய் திருடப்பட்டுள்ளதும் தெரியவந்தது. விடியா மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் இணைய வழி குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. சென்னை புரசைவாக்கத்தில் அரசு நூலக கட்டடம் சிதிலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அருணாச்சலம் தெருவில் உள்ள நூலக கட்டடம் பழுதடைந்து கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. எந்த நேரத்தில் இடிந்து விழுமோ என்ற அச்சத்துடனேயே வாசகர்கள் நூலகம் செல்வதாகவும் புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் தேவகுளம் கிராமத்தில் விளைநிலங்களை அழித்து வீட்டுமனை விற்பனைக்கு போடப்பட்டுள்ளதால் விவசாயம் அழியும் நிலை உள்ளதாக கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை என கூறப்படுகிறது. விவசாயிகளின் விரோத அரசான ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் மெத்தன போக்கை கைவிட்டு விளைநிலங்களை மீட்டு விவசாயத்தை காக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். முழுக்க விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இப்ப என்ன பண்றாங்கன்னா, விவசாய நிலத்தை வீட்டு மனைகளா மாற்றத்துக்கு அரசு அதிகாரிகள் எல்லாருமே உடந்தையா இருந்து வீட்டு மனைகளா மாத்திட்டு இருக்காங்க. மக்கள் இதனால பெரிய வாழ்வாதாரமே பாதிக்குது. எங்களோட மக்களை விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. இப்ப இந்த வீட்டு மனைகளா மாத்துறதுனால எங்க மக்களுக்கு விவசாயம் பண்ண முடியாது. இந்த இடத்துல இனி என்ன சட்டவிரோதமா என்னெல்லாமோ நடக்க போகுது. அவங்க என்ன கேக்குறாங்க, நீ ஏண்ட சேர்த்து வித்துரு ஏண்ட தந்து என்ன அப்படி சொல்றாங்க. நாங்க அவங்க கையில கொடுத்துட்டு போயிட்டு நாளைக்கு நாங்க விவசாயம் பண்ணாம சாப்பாட்டுக்கு வயிற்று சோத்து திங்க மண்ணை திங்குதுக்கா. எங்களுக்கு தமிழக அரசு இதுக்கு கண்டிப்பா ஒரு முடிவு பண்ணி பிளாட் அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும். இதை விஓட்ட ஆரம்பத்துல சொன்னதுக்கு விஓ தாசில்தார் என்ன சொன்னாங்கன்னா, எங்கள்கிட்ட இது அவங்க தென்னம்பிள்ளைக்கு தான் வைக்க போறாங்க, உங்க சொந்த வேலைக்கு தான் பண்றாங்க, உங்களுக்கு பிளாட் வராது நாங்க உறுதியா தரம் சொல்லிட்டு ஒரு வார காலம் இங்க வில்லங்க சர்டிபிகேட்ல இருந்து ஒரு வார காலத்திலேயே அது வீட்டு மனையா மாறிட்டு. திருநெல்வேலி அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் பல் மருத்துவர் உட்பட பெண்கள் 2 பேர் உயிரிழந்தனர். சுரேஷ் என்பவர் தனது மனைவி வருணாவுடன் காரில் தூத்துக்குடி நோக்கி சென்று கொண்டிருந்த போது கேடிசி நகர் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் கிருஷ்ணாபுரத்தை சேர்ந்த பல் மருத்துவர் மலர், வருணா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த சுரேஷ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே கால்வாய் மதகுகள் உடைந்து பயனற்ற நிலையில் இருப்பதால் தண்ணீர் வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். பெணுகொண்டாபுரம் பெரிய ஏரியிலிருந்து பாசன கால்வாய் வழியாக வெளியே தண்ணீர் சென்று கொண்டிருக்கும் நிலையில் மதகுகள் சிதிலமடைந்து இருப்பதால் தண்ணீர் வீணாகி வருவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்தனர். வழியில் தண்ணீர் விரயமாவதால் கடைமடை விவசாயிகள் தண்ணீர் இல்லாமல் அவதியடைந்து வருகின்றனர். விடியா ஸ்டாலின் அரசு மராமத்து பணிகளை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் அருகே நீதிமன்ற உத்தரவை மீறி பொது இடங்களில் உள்ள திமுக கொடிக்கம்பங்கள் மற்றும் கல்வெட்டுகளை அதிகாரிகள் அகற்ற தயங்குவதற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. பொது இடங்களில் அரசியல் கட்சிகளின் கல்வெட்டுகள் மற்றும் கொடிக்கம்பங்களை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அடுத்து தர்மநல்லூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள திமுக கொடிக்கம்பம் மற்றும் கல்வெட்டை அகற்றாமல் அரசு அதிகாரிகள் வேடிக்கை பார்த்து வருவதாக பிற அரசியல் கட்சிகள் கண்டித்துள்ளனர். சென்னை பெரம்பூரில் மதுபோதையில் ரகளை செய்த ரவுடிகள் சிக்கினர். கௌதமபுரத்தை சேர்ந்த லோகேஷ், கிஷோர் ஆகியோர் திருவிக நகரில் தேநீர் அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது மதுபோதையில் அங்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவர்களிடம் பணம் கேட்டு மிரட்டி தாக்கியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது என்பதற்கு இதுபோன்ற சம்பவங்களே சாட்சி என பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். 17 வயதுக்குட்பட்ட ஜூனியர் மகளிர் தெற்காசிய கால்பந்து போட்டியில் இந்திய அணியைச் சேர்ந்த அனுஷ்கா குமாரி ஹாட்ரிக் கோல் அடித்து அசத்தினார். பூட்டான் தலைநகர் திம்பில் நடைபெற்ற 7வது ஜூனியர் மகளிர் தெற்காசிய கால்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்திய அணி பூட்டானுடன் மோதியது. இதில் 8-0 என்ற கோல் கணக்கில் பூட்டானை வீழ்த்தி இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செய்ததோடு இந்தியா தரப்பில் அனுஷ்கா குமாரி ஹாட்ரிக் கோல் அடித்து அசத்தினார். விநாயகர் சதுர்த்தி விடுமுறையொட்டி ஆம்னி பேருந்து கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வரும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட நகரங்களில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர் செல்கின்றனர். இதனை பயன்படுத்தி ஆம்னி பேருந்துகளில் அதிகபட்சமாக 4000 ரூபாய் வரை கட்டணத்தை உயர்த்தியதாக கூறப்படுகிறது. விடியா அரசின் போக்குவரத்து கழகம் பண்டிகை காலங்களில் சிறப்பு பேருந்துகளை போதிய அளவில் இயக்காமலும் தனியார் பேருந்துகளில் கட்டணத்தை முறைப்படுத்தாமலும் இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது.
ஆசிரியர்களுக்கு பண்டிகை மற்றும் திருமண முன்பண திட்டங்களுக்கு ஸ்டாலின் அரசு நிதி ஒதுக்காததால் முன்பணம் பெற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பண்டிகை முன்பணம் 10,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாயாகவும், அரசு ஊழியர்களின் பிள்ளைகளுக்கான திருமண முன்பணம் 20,000 ரூபாயிலிருந்து 5 லட்சம் ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டது. இது தொடர்பாக அரசாணை வெளியிட்டும் இதுவரை அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யாததால் ஆசிரியர்கள் திருமண முன்பண திட்டத்திற்கு விண்ணப்பித்தும் பணம் கிடைக்காமல் காத்திருக்கும் நிலை உள்ளது. ஏற்கனவே தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளையே நிறைவேற்ற திறனில்லாத ஸ்டாலினின் திமுக அரசு தேர்தல் நெருங்குவதால் கண் துடைப்பிற்காக ஏதேதோ அறிவித்து தொடர்ந்து தங்களை ஏமாற்றி வருவதாக ஆசிரியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் போக்குவரத்து காவலருக்கு வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பி 1,22,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போக்குவரத்து காவலரான சுரேஷ்குமார் வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜை திறந்து பார்த்தபோது அவரது வங்கிக் கணக்கிலிருந்து முதலில் 10,000 ரூபாயும் பின்னர் 1,12,000 ரூபாயும் எடுக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை சைபர் குற்றங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காததால் காவலரே பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பாலாற்றங்கரையோரம் வீசப்பட்ட 8 நவகிரக சிலைகள் மீட்கப்பட்டுள்ளது. கொடையாஞ்சி பகுதியில் உள்ள பாலாற்றங்கரையோரம் அமைந்துள்ள முருகன் கோவில் அருகே உள்ள புதரில் 8 நவகிரக கற்சிலைகள் வீசப்பட்டிருந்ததை பார்த்த அப்பகுதி மக்கள் சிலைகளை மீட்டுள்ளனர். விடியா அரசின் இந்து சமய அறநிலையத்துறை விளம்பர மோகத்தில் மூழ்கி கோவிலில் உள்ள சுவாமி சிலைகளை கூட பாதுகாக்காமல் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே தன்னை காதலிக்குமாறு கல்லூரி மாணவியின் கழுத்தை பிடித்து சக மாணவர் மிரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 19 வயதான பொறியியல் கல்லூரி மாணவியை அதே கல்லூரி மாணவர் காதலிப்பதாக கூறியதற்கு மாணவி மறுத்துள்ளார். இதனையடுத்து மாணவியின் வீட்டிற்கே சென்று அவரது கழுத்தை பிடித்து மாணவர் மிரட்டியுள்ளார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் அப்பாவி பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறைந்த பாடில்லை என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் அருகே கேரளாவைச் சேர்ந்த இளைஞரிடம் இருந்து 21 கிலோ கஞ்சா சிக்கியது. வயநாடு பகுதியைச் சேர்ந்த அக்ஷய் என்ற நபர் தமிழக இளைஞர்களை சீரழிப்பதற்காக ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கடத்தி வந்த நிலையில் சென்னையில் பிடிபட்டார். விடிய ஆட்சியில் தமிழகத்தின் தலைநகர் போதைப் பொருட்களின் தலைநகரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டம் திருமங்கலத்தில் பெண்ணுக்கு காதல் தொல்லை அளித்த இளைஞர் பிடிபட்டார். திருமங்கலத்தில் உள்ள தனியார் அகாடமியில் UPSC தேர்வுக்கு படித்து வந்த 31 வயது பெண்ணுக்கு அங்கு பயின்று வந்த 32 வயதான நாகசுந்தரம் என்பவர் பின்தொடர்ந்து சென்றும் செல்போன் வாயிலாகவும் காதல் தொல்லை கொடுத்துள்ளார். இது தொடர்பாக பெண் புகார் அளித்த நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் தங்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் தொடர்ந்து அதிகரித்து உள்ளதால் நிம்மதியாக வாழ முடியவில்லை என பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு மருத்துவமனைகளில் துணை செவிலியர்களுக்கான காலி பணியிடங்களை நிரப்பாத வழக்கில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறு திமுக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்களில் துணை செவிலியர்களை இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் நியமிக்காமல் இருப்பதாக தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. தொடர்ந்து நீதிமன்றங்களில் குட்டு வாங்கியும் திமுக அரசு திருந்தவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பூஜை பொருட்கள் வாங்க பொதுமக்கள் குவிந்ததால் கோயம்பேடு சந்தையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் ஏராளமான பொதுமக்கள் வாகனங்களில் வந்ததால் சந்தையை சுற்றியுள்ள சாலையில் கடும் நெரிசல் ஏற்பட்டு பாதசாரிகளும் வாகன ஓட்டிகளும் திணறினர். மக்கள் கூடுவார்கள் என தெரிந்தும் விடிய அரசின் போக்குவரத்து காவலர்கள் எந்த முன்னேற்பாடுகளையும் செய்யவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் ஸ்டுடியோவின் பூட்டை உடைத்து கணினி மற்றும் கேமராக்களை அடையாளம் தெரியாத நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். ஜங்ஷன் சாலையில் கல்யாணமுருகன் என்பவருக்கு சொந்தமான ஸ்டுடியோவில் கணினி மற்றும் விலை உயர்ந்த 2 கேமராக்கள் கொள்ளையடிக்கப்பட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ரோந்து பணிகளை முறையாக மேற்கொள்ளாததே தொடர் திருட்டுச் சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் சோலார் பிளான்ட் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருவதால் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. NLC நிறுவனத்தின் சோலார் மின் உற்பத்தி நிலையத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஊதிய உயர்வு, போக்குவரத்து படி, உணவு படி, தீபாவளி போனஸ் போன்றவை வழங்க வலியுறுத்தி வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 65 மெகாவாட் உற்பத்தி செய்யும் சோலார் பிளான்ட்டில் தற்போது உற்பத்தி 50 மெகாவாட்டாக குறைந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே பழுதடைந்து ஆபத்தான நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்ற மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மட்டப்பாறையில் அரசு பள்ளி எதிரில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியின் சிமெண்ட் பூச்சிக்கள் பெயர்ந்து தொட்டிக்குள் விழுவதால் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுகிறது. எனவே ஆபத்தான நிலையில் உள்ள குடிநீர் தொட்டியை அகற்ற பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியா அரசின் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.
மதுரை அவன்யாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கழிவுநீர் கலந்த மழைநீர் தேங்கி உள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம் நிலவுகிறது. கடந்த சில நாட்களாக மழை பெய்து வரும் நிலையில் உரிய வடிகால் வசதியின்றி அவன்யாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் மழைநீர் கலந்த கழிவுநீர் தேங்கியுள்ளது. விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் அலட்சியம் காட்டாமல் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.